ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாவின் vlog வாட்ச். இந்த vlogல என்னோட ஒன் ஆஃப் தி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். 1 மந்த்தாகவே என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி ரீசனுக்காக நாங்கள் இந்தியா ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. போன மாதமே நான் இந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் என்னால் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியல. இது ஒரு கடைசி தை வெள்ளிக்கிழமை தான். ஸோ மார்னிங் சீக்கிரமாக எழுந்து தலை குளிச்சுட்டு நான் பூஜைக்கு ரெடி ஆகினேன். மற்ற வீக்டேஸ் எல்லாம் விட ஃப்ரைடேனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே ஜாலியாக எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடிண்டு எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நாங்கள் கிளாசிக்கல் மியூசிக்கும் கற்றுருக்கேன். என்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா ஸ்டேஜ் ஃபியர். கொஞ்சம் க்ரௌட் இருந்தாலே நான் கொஞ்சம் பாட மாட்டேன். தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சூப்பராகவே பாடுவேன். நானே சொல்லிக்கிறேன், 4-5 பேர் முன்னாடி இருந்தாலே எனக்கு பாட வராது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு ப்ராப்பராக தெரியாது. என் பொண்ணு தான் இதை யூஸ் பண்ணுவான். ஏன்னா எனக்கு யூஸ்வலாகவே இந்த கேர்லியாக வேவியா, இது கேர்லியாக வேவியா என்ன பண்ணுறதையோ தெரியாது. ஆனால் எனக்கு பிடிக்கும். இவரே அப்பப்போ என்னை நூடுல்ஸ் மண்டல்னு கூப்பிடுவார். அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாள். ப்ராப்பராக எனக்கு யூஸ் பண்ண இது வரைக்கும் வந்ததில்லை. பட் நானும் ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் அந்த சீரம்லாம் போட்டு கேர்லி ஹேர், கேர்லி கேர்ள் மெத்தட் அப்படின்லாம் அதை சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு வாட்டியும் லேசினஸ்லேயே விட்டுருவேன். எங்கே நம்மளுக்கு வேலை முடிஞ்சு வீக்கெண்டு வந்தாலே ரெஸ்ட் எடுக்க தான் தோன்றுறது. இதெல்லாம் பண்ண தோன்றுறது. இருந்தாலும் யாராவது பண்ணி விட்டா நல்லா தான் இருக்கும். என் பொண்ணு அதை பண்ணி விடுவான். எனக்கு பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். ஆனால் தானே இருக்குது, இது என்ன குறைச்சல் இல்லை. அது என்ன தெரியுமா, ஸ்ட்ரெயிட்டாக ஹேர் வச்சுருக்கிறவங்களாம் கேர்லி ஆகணும்னு பார்ப்பாங்க, கேர்லியாக ஹேர் வச்சுருக்கிறவங்களாம் ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கணும்னு பார்ப்பாங்க. இது ஒரு நான்சென்ஸ் இல்லை. ஆக்சுவலாக நானே பல தடவை நினச்சிருக்கேன், ஐயோ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லையே, ஸ்ட்ரெயிட்டாக. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நானும் கீழே போயாச்சு. அப்படியே ஜாலியாக நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெலாம் பாடிண்டு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக் ஸ்கின் கேர் தான். யூஸ்வலாக போட மாட்டோமா, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் அந்த மாதிரி தான். இதை நம்ம பண்ணின்னு வந்தாலே நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். எனக்கு சூப்பர் ட்ரை ஸ்கின்னு, அதனால் மாய்ஸ்சரைசர் 2-3 லேயர் போட்டால் தான் எனக்கு சரிப்பட்டு வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஐலைனர், ஒரு பொட்டு, இவ்வளோதாங்க என்னோடய மேக்கப்பு. பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணாலும் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல வழி இருக்குது. நான் தான் பண்ணுறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு எதுவும் வேணாம், இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி வருது இல்லை, இதுதான் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு பாபி பின் போட்டு பார்த்துட்டேன், கிளிப்பு போட்டு பார்த்துட்டேன், எப்படியும் சரிப்பட்டு வரல. சரி, அது போக்கிலே விட்டுறலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த ஊரில் எப்படி போனாலும் ஃபேஷன் தான். எப்படி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் இந்த ஊரில் அது ஒரு பெரிய விஷயமாகவே கிடையாது. எது போட்டாலும் அது ஒரு ட்ரெண்டு, அது ஒரு விதத்தில் வசதி. இது ஃப்ரெஷ்ஷு ஸ்னோலாம் கிடையாது. இது ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்த ஸ்னோ தான். கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகுது. இந்த வின்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலில் வர இந்த வெளிச்சம் தான் எனக்கு எனர்ஜியே. ஆக்சுவலாக இது பக்கத்தில் இந்த சோஃபாவில் அப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடினாலே ஜாலியாக தான் இருக்கும். இந்த ஸ்னோ டைமில் ஆக்சுவலாக நல்ல ஸ்னோ இருக்கும்போது கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அது கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும் போது தான். இப்போ அங்கே டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோவில் காலை வச்சிங்கன்னா வழுக்காது. வேறு இப்போ இங்கே இருக்குல்ல, படியில் இருக்கு இல்லையா, இது மேலே காலை வச்சா கண்டிப்பாக வழுக்கும். ஏன்னா ஸ்னோ ஒரு 4-5 நாள் ஆகிடுது இல்லை. ஸோ இதில் கால் வச்சா கண்டிப்பாக வழுக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தை வெள்ளிக்கிழமையோட கடைசி வெள்ளிக்கிழமை. நான் யூஸ்வலாகவே தை ஆடி வெள்ளிக்கிழமை இது ரெண்டுமே அந்த 4 வாரமும் நாகத்துக்கு பால் பழம்லாம் வச்சு பூஜை பண்ணுவேன். யூஸ்வலாக இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் சைல்ட்ஹுட்லலாம் கோவிலுக்கு போய் பால் பழம்லாம் வச்சு
புத்துக்கு பால் தெளிக்கிறதுன்ற ப்ரொசீஜர் நாங்கள் பண்ணிட்டு வருவோம். இங்கே வந்து புத்து கோவில்லாம் இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறதுனால அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்த வெள்ளி நாகம், ஒன்று சின்ன நாகம் வந்து வீட்டிலே வச்சு பண்ணிட்டுருப்பா. ஸோ அதை நான் வந்து எடுத்துன்னு வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அதை எங்கள் அம்மா இல்லாததுனால இப்போ நான் வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை தான் வந்து ரொம்ப வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோலம் வந்து இந்த நாக கோலம் கூட நான் அம்மாக்கிட்டேருந்து கற்றுனது தான். இது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இந்த கோலம் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும், போடுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை தான் நான் வந்து போட்டு 2 நாகம் வரைஞ்சி அப்புறம் ஒரு தட்டில் நாகத்தை வச்சு அதுக்கப்புறம் அதில் பால் பழம்லாம் விட்டு நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை முடிச்சிடுவேன். ஸோ இது கடைசி வாரங்கிறதுனால அன்றைக்கும் நான் வந்து கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணேன். யூஸ்வலாக வந்து முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணுவேன். அதுக்கு அடுத்தடுத்த வாரம்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வெறும் பால் பழம் மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டுருப்பேன். இது வந்து கடைசி வாரங்கிறதுனால நான் ப்ராப்பராக பண்ணேன். என்ன தான் நம்ம வீட்டில் வச்சு இப்படி பண்ணாலும் நம்ம இந்தியாவில் இருக்கும்போது கோவிலுக்கு போய் ப்ராப்பராக அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக கோவிலில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு வந்ததெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி தான் நமக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்படி பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே திருப்தியாக தான் இருக்குது. அதுவும் அம்மா யூஸ் பண்ணி இந்த நாகத்தை வச்சு பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே திருப்தி. இதை நான் வந்து விடாமல் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அதுக்கு என்னென்னு தெரிய வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவளும் பண்ண ஆரம்பிப்பா. என் பொண்ணுங்க 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு வீக், அதுவும் முதல் வாரமோ இல்லை அவளுக்கு ஸ்கூல் இல்லாத ஒரு ஃப்ரைடே எப்படியாவது ஒன்று அமையும் எனக்கு, அந்த டைமில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து இதை பண்ணுவோம். அவளும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து எல்லாத்தையும் பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி ரொம்ப ஸ்ரத்தையாக தான் பண்ணுவாள். அந்த விதத்தில் நான் லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறேன். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது என்னென்னா, நம்ம இந்த ஊரில் இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்காம நம்ம ஃபேமிலியில் ஃபாலோ பண்ணுற அத்தனை பூஜை பண்டிகைகள் எல்லாமே நம்ம வந்து இங்கேயும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நம்ம கல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். அவளை இன்ட்ரெஸ்ட்டோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே முக்கால்வாசி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிறவா ஃபாலோ பண்ணுறதை விட இங்கே இருக்கிற பீப்புள் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே நல்லா கிராண்டாக ப்ராப்பராக பசங்களோட சேர்ந்து ஒன்றா ஃபேமிலியாக கொண்டாடுறத நானே பார்த்துருக்கேன். நாங்களே இன்ஃபேக்ட் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா அன்றைக்கி மீட் பண்ணி அந்த ஃபெஸ்டிவலை எப்படி நம்ம இந்தியாவில் கொண்டாடுவோமோ அட்லீஸ்ட் ஒரு 70% அது ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரைடேங்கிறதுனால ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு தான். தக்காளி அப்புறம் வந்து அப்பளம்லாம் போட்டு ஒரு வெந்தய குழம்பு தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பீன்ஸில் உசிலி. இந்த மாதிரி கிச்சனில் உட்காந்து நம்ம வந்து குக்கிங் பண்ணும்போது சரி இல்லை ஜென்ரலாக சும்மா உட்காந்துருந்தாலே எனக்கு வந்து ஏதாவது பாடிகிட்டே இருக்கணும்னு தோணும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி கிச்சனில் இருக்கும் போது எனக்கு ரொம்பவே தோணும். ரொம்ப பிடிச்ச பாட்டை வந்து அப்படியே நான் பாடினே இருப்பேன். எனக்கு சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லெண்ணெயில் கடுகு வெந்தயம் போட்டாச்சு. யூஸ்வலாக இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சூடாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்ன பின்ன குறைச்சிக்கலாம், அதிகமாக்கிக்கலாம். ஜஸ்ட்டு போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே தக்காளி ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அது அடி பிடிக்காது, பொடியும் கசப்பாகாமல் இருக்கும். என்ன தான் வகை வகையாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து லஞ்சு டின்னர்லாம் பண்ணாலும் நம்மளோட யூஷுவல் ட்ரெடிஷ்னல் சிம்பிள் ரெசிபீஸ் இருக்கும் இல்லையா, நம்ம அம்மா பண்ணுற ரெசிபீஸ்னால் அதை பண்ணி சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த 7G ரெயின்போ காலனியில் வர நினைத்து பார்த்தால் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட். எப்போ தனியாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டு என் வாயில் வந்துடும். இந்த பாட்டை பாடும் போதும் சரி கேட்கும் போதும் சரி ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வரும். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவன் சங்கர் ராஜா அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா மேமோட வாய்ஸில் சான்ஸே இல்லைல்ல. ஸோ ஒரு பக்கம் குழம்பு கொதிக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து சாதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு.
அதே விபி டேஸோட மல்டி குக்கர் தான் இது. ஏன்னா இப்போலாம் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லை இன்ஸ்டன்ட் பாட்டில் டேரெக்டாக ரைஸ் ஆப்ஷன்லேயோ நான் வந்து சாதம் பண்ணுறதே இல்லை. எப்போதுமே இப்போலாம் சாதம் வடித்து தான் சாப்பிட்றோம். இப்போ அடுத்தது வந்து இந்த உசிலி, அதாவது அரைச்சி கலர்ற அந்த பீன்ஸுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா சேர்த்து பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டு, ஒரு கோர்ஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி உதிராக வர அளவுக்கு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பீன்ஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணி உப்பு போட்டு சேர்த்துட்டோன்னா நம்மளோட ஓசிலி கறி ரெடி. நான் வந்து இங்கே 1 hour ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் அவசரமாக பண்ணுற அன்றைக்கி என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கெட்டிலில் வெந்நீரை போட்டு அதில் ஊற வச்சிட்டோன்னா ஒரு 20 minutes ஊறினாலே போகிறோம். அது கொஞ்சம் ஓரளவுக்கு அரைக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒர்க்கிங் டே. ஸோ நான் கடகடன் இந்த லஞ்ச் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நான் போய் என்னோடய ஆஃபீஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ வந்து இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் புளி ஜலம் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட அப்பளம் வந்து நம்ம குட்டி குட்டியாக பீசஸாக உடச்சி அதுக்குள்ளே டைரெக்டாக போட்டுற வேண்டியது தான். ஸோ அந்த அப்பளத்துலேயே உப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வந்து குழம்புக்கு உப்பு கம்மியாக சேர்த்தா போகிறோம். ஏன்னா நான் ஒரு வாட்டி அந்த ஞாபகமே இல்லாமல் யூஸ்வலாக போடுற மாதிரி உப்பை போட்டுட்டு இந்த அப்பளத்து பீஸையும் எடுத்து போட்டேன். ஒரு நாள் பயங்கர உப்பாக போச்சு அந்த குழம்பு. அதனால் அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ கொதித்ததும் இந்த அப்பளம் பீசஸை நான் உள்ளே போட்டாச்சு. இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் ரொம்ப நீரக்க இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா இந்த உடச்ச கடலை இருக்குது இல்லையா, ஸோ பொட்டுக்கடலை, ஸோ அதை வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் ஸ்லரி மாதிரி பண்ணிவிட்டு அதை இந்த குழம்புல சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டோன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சைடில் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கிங் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பீன்ஸும் ஒரு சைடில் வெந்து ரெடி ஆகிடும். நான் இப்படி தான் ஒரு 3 சைஸில் இன்ஸ்டன்ட் பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 சைஸில் ப்ரெஷர் குக்கர் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ மாற்றி ஒன்று ஒரு சைடில் பண்ணி மல்டி டாஸ்கிங் மாதிரி முடிச்சிடுவேன் என் வேலையை. ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் ரொம்ப காய்கறிலாம் இல்லை, இனிமேல் தான் வாங்கின்னு வரணும். அதனால் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்கோம் வாஷ் பண்ணுறதுக்கு. நான் இந்த பக்கம் லஞ்ச் பண்ணுற டைமில் இவர் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து தொடச்சி அழகாக க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருவார். நம்ம அந்த வெந்நீரில் ஊற வச்ச பருப்பு ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, அப்புறம் பெருங்காயம், உப்பெல்லாம் போட்டு அரைச்சி அந்த கோர்ஸ் பேஸ்ட்டை ரெடி பண்ணேன். ஃப்ரைடேயில் மோஸ்ட்லி பசங்க வந்து தயிர் சாதம் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிடுவா. இது வந்து தனியாக நான் லஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் மத்தியானம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கும் சாப்பிட கொடுத்துருவேன். ஒரு பக்கம் அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் அப்படியே பாடிண்டே சைடில் இந்த சமையல் வேலையை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன். இந்த சின்ன வயசில் அம்மா கேட்டேன், இன்றைக்கி என்னம்மா, இன்றைக்கி என்ன லஞ்சு, நாளைக்கு என்ன லஞ்சு, இன்றைக்கி என்ன டின்னர்னு கேட்போம்ல, அதில் எவ்வளோ இரிட்டேட் ஆவா அம்மாங்கிற வழி எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த குக்கிங் பண்ணிடுறது கூட பெரிய விஷயம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோமே அங்கே தான் இருக்குது. அதுவும் யாராவது இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன, இன்றைக்கி டின்னருக்கு என்னன்னு வீட்டில் கேட்கும் போது அவ்வளோ காண்டாகும். என்ன கேட்டால் குக்கிங்கை விட இந்த பிளானிங் தாங்க ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ இந்த அரைச்ச விழுதை எடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கினே வந்தோன்னா இந்த மாதிரி பூ மாதிரி உதிராக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பீன்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த ஊசிலி கறி ரெடி ஆகிடும். செம்மையான காம்பினேஷன் லஞ்ச் இது, சிம்பிளான ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு வழியாக லஞ்சு வேலை ஓவர். யூஸ்வலாக நான் ஃப்ரைடேஸில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தனியாக சாப்பிட மாட்டேன். ஏர்லியாகவே இந்த லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லஞ்சை ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்ருவேன் பூஜை முடிச்சுட்டு. ஏன்னா ஒரு வேளை தான் நான் வந்து ரைஸ் சாப்பிடுவேன் ஃப்ரைடேஸில். ஈவினிங் ஏதாவது டிஃபன், அவ்வளோதான் ஃப்ரைடே. என்ன தான் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு அடிக்கிட்டே போனாலும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு குழம்பும் ஒரு காயும் போட்டுன்னு சாப்பிட்டா ஸ்வர்கம். அப்படியே ஸ்னோ திருப்பி ஆரம்பிச்சிடுது. ஸ்னோ பெய்யறது உங்களுக்கு தெரியறதான்னு தெரியல வீடியோவில். இங்கே பாருங்கள், லைட் ஸ்னோ ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த டைமில் சூடாக ஒரு கப்பு டீ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் ஓகே, நான் இப்போ லஞ்சை சாப்பிட்டுட்டு என் ஆஃபீஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ வருஷமாக இந்த ஸ்னோவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த ஸ்னோ ஸ்டார்ட் ஆகும் போது அப்படி வெளியில் போய் நின்று பார்த்தா அது செம்ம ஜாலியாக இருக்கும் தெரியுமா. செம்மையாக இருக்குல்ல. தலைக்கு வேறு குளிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்னோவில் போய் நின்று நனைஞ்சா சூப்பராக சளி பிடிக்கும். பட் இருந்தாலும் ஆசை விட்டுதா. ஓகே, இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் லாகின் பண்ண போகிறேன்.
இது தாங்க என்னோட ஒர்க் டே சிம்பிள் மார்னிங் ரொட்டீன். இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Priya.